மக்களே! செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, பெல் நிறுவனம் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸையும், சூப்பர்வைசர்லயும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலைக்கு ஆட்களா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எத்தனை வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டோட்டலா 12 வேக்கன்சி தாங்க இருக்கு. அதையுமே என்ன சொல்லியிருக்காங்க, 1 வருஷத்துக்கு உங்கள நாங்க வந்து இனிஷியலா நாங்க வேலைக்கு எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து நாங்க வந்து அந்த டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் படித்தவங்களுக்கு செம்மையான ஒரு வாய்ப்பு. இன்ஜினியர் கேட்டகரியிலையும் சரி, சூப்பர்வைசர் கேட்டகரியிலையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் மெக்கானிக்கலில் 2 பேரையும், இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷனில் ஒருத்தவங்களையும், சூப்பர்வைசர் ரோலில் மெக்கானிக்கலில் 6 பேரையும், சூப்பர்வைசர் ரோல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷனில் 3 பேரையும் எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 12 வேக்கன்சிஸ் இருக்குங்க. 12 வேக்கன்சியுமே நல்ல வேக்கன்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஜினியர் மெக்கானிக்கல் அப்படின்றதுல வந்து யூஆர் கேட்டகரியில் 1, ஓபிசியில் 1 அப்படின்ற ஒருத்தவங்கள ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷனில் யூஆர் கேட்டகரியில் 1 அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் கேட்டகரியில் யூஆர் கேட்டகரியில் 4, ஓபிசியில் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் கேட்டகரியில் யூஆரில் 2, ஓபிசியில் 1. ஸோ டோட்டலாக 3 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது மேக்ஸிமம் 35 வயதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் கொடுக்குறது இல்லையா, அந்த நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசியில் 3 வயது 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி கேண்டிடேட்ஸ்னால் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்னால் 45 வயது வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு என்ன படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பிடெக் படிச்சிருந்துருக்கணும் மெக்கானிக்கலில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? 60% மார்க் வாங்கியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நல்லபடியாக ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ஸு, டீம் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸு, டேட்டா அனாலிசிஸ் பற்றி லைட்டாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அடுத்த வாய்ப்பு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் படித்தவங்களுக்கு ரோல் இருக்குங்க, வாய்ப்புகள் இருக்குது. டெக்னாலஜி அதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இ&ஐ இருக்கு இல்லையா, அது படித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க்கு. அது போக மினிமம் ஒரு 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக மெக்கானிக்கலில் வந்து 6 போஸ்ட் வேக்கன்சி இருக்குங்க. நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோ முடித்திருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க்கோட. மினிமம் உங்களுக்கு 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதே சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது சூப்பர்வைசர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் கேட்டகரியில் டிப்ளமோ படிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க் வாங்கியிருந்திருக்கணும் அப்படின்றதே எதிர்பார்க்குறாங்க. குறைஞ்சது 3 வருஷம் உங்களுக்கு போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு சம்பளம் தான் ஹைலைட்டு. இன்ஜினியருக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 84,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதம். ஓகேங்களா? இதே சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு 45,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 5 lakhs உங்களுக்கு வந்து ஸ்பவுஸுக்கு, டிபெண்டன்ட் சில்ட்ரனுக்கு, அப்புறம் வந்து 5 lakhs வந்து பெனிஃபிட்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அகாமடேஷனும் கம்பெனி பாலிசி பிரகாரம் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். https://hpep.bl.com அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே இருக்குது பாருங்களையா, இங்கே hpep.bell.com அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் 200 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பே பண்ணுறப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டு, டிகிரி, பிஜி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து உங்களுடைய ப்ரூஃபு, ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, எஸ்சி/எஸ்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கொடுங்க. ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க. டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கும் இல்லையா, அதையும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? வரும்போதே உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட்டு, ஃபீ பே பண்ணதுக்கான பிரிண்ட் அவுட்டையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த டீட்டெயில்ஸை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்ககிட்ட இருந்து. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.